வாங்க மகளே என் மருமகளை இன்னைக்கு நீ ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இப்போ என் அத்தைக்கு தெரியாம தான்க்கா சுமந்துட்டு இருக்கேன். என்ன ஆகுமோங்கிற பயம் இருக்கு. இன்னொரு பக்கம் சின்ன தம்பி கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா துளசி அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் கேட்டுட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாக்கா, எங்க மாமா வீட்டில் என்னை அப்படிதான் கூப்பிடுவாங்க. வயசு இருக்கிறப்போ எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அதாவது சின்ன தம்பி விரும்புகிற அந்த அம்முவும் நான் தான், அந்த விஷயம் இது மாதிரி சின்ன தம்பிக்கே தெரியாது. அதை எப்படி சொல்லுன்னு சொல்லி நானே யோசிச்சுட்டுருங்க. என்னையே யோசிச்சுட்டு இருந்திருக்காருக்கா. இதெல்லாம் தெரியும். தேடுற அம்மு நான் தான் என்னால் அவர்கிட்ட அவர் தேடுற அம்மு நான் தான் கடைசி வரைக்கும் என்னால் சொல்ல முடியல. நான் என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கும் தெரியலக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. சொல்ல முடியலக்கா. இது சொல்ல வேண்டியதானே? சிக்கல் இருக்கு. அம்மு நான் தான். அவர்கிட்ட போயிட்டு நான் டேரெக்டாக அம்மு நான் தான் சொன்னேன்னா அவர் மன வருத்தத்துலேயே அந்த வீட்டை விட்டு போயிடுவார். அது மட்டும் இல்லை, அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் சுட்டே கொண்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன்னு வைங்க, அடுத்த நிமிஷத்துலயே அந்த வீட்டை விட்டே போக தான் முயற்சி பண்ணுவாரு. அம்மா எனக்கு ஏன்னா நான் இது மாதிரி என்னோட எஜமானி அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுவாரு. அதுவே எனக்கு பயமாக இருக்குங்கிறாங்க. நாளே ஏறாதானே கோவில் கோவிலா போய் வேண்டிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத நிலைமையில சொல்றதுல என்ன இருக்கு? சந்தோஷம் தானே படுவாங்க. உங்கள் அம்மாட்ட நீ டேரெக்டாக போய் சொல்ல வேண்டியதுன்னா உங்கள் அம்மா சந்தோஷம் தானே போடுவாங்க, சந்தோஷம் தான் போடுவாங்க. ஆனால் டேரெக்டாக போயிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு அது பிரச்சனை ஆகிடுங்கிறாங்க. படுவாங்கக்கா. விட்டு என்னையும் சின்ன தம்பியும் அழைச்சிட்டு வந்துடணும்னு துடிப்பாங்க. தம்பியை துரோகியா தான் நினைப்பாங்க. கூட விட்டு வைக்கவே மாட்டாங்க. சின்ன தம்பியை அவங்க துரோகியாக தான் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை இந்த மாதிரி நினச்சிட்டான்னு சொல்லிட்டு சின்ன தம்பி ரொம்பவே கஷ்டப்படுவார் அப்படிலாம் சொல்கிறாங்க. தம்பி உசுரோடு இருக்கிறது முக்கியம் இல்லையாக்கா? இந்த தாலியை என் கழுத்தில் வச்சுக்கிட்டு நாச்சியார் அம்மாவோட மருமகளா வீட்டில் இருக்கிறதே பெரிய உறுத்தலா இருக்கு. நானே அவ்வளோ குற்றத்தில் இருக்கேங்க. நான் எப்படி இந்த உண்மையை சொல்கிறது என்னதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இதுல குழம்புறதுக்கு வேலையே இல்லை. நம்மளையே வாழ்க்கை இழந்துட்டு நின்னப்போ சின்ன தம்பி தானே அந்த சாமியை முடிவு பண்ணிடுச்சு. உன் வாழ்க்கையில் இனிமேல் சின்ன தம்பி தான்ட்டு அந்த சாமியை முடிவு பண்ணிட்டாங்க. இனி நீ பொறுமையாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன தம்பி புரிய வைங்கிறாங்க. நீ முதல்ல சின்ன தம்பி கிட்ட நீ தான் அம்முன்னு துணிஞ்சு சொல்லு. மெல்ல அவரே புரிஞ்சுக்கிறோம். நான் எப்படி சொல்ல வைக்கும், சொன்னால் அவர் புரிஞ்சு போகிறானாங்கிறேன். நீ தான் புரிய வைக்கணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. கோவில்ல வச்சு சொல்றேன், கண்டிப்பா நீயும் சின்ன தம்பியும் சேர்ந்து நல்லா வாழ்வீங்க. அவங்க அக்காவும் பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் பயப்படாத, நீ போயிட்டு சின்ன தம்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீ தான் மூணு புரிய வை, சீக்கிரமே நீ சேர்ந்துருவீங்கிறாங்க. வாழ்க்கையில இன்னொரு சைடு துளசி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி நின்றுட்டு பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு தான் இருந்தேன். பார்க்காம அம்முவா இருந்து யோசினும் சொன்னீங்க. இப்போ நான் சின்ன தம்பியோட அம்மு. ஆனால் சின்ன தம்பிக்கு நான் தான் அவன் அம்முங்கிறது தெரியல, அது தெரிஞ்சால் என்னை ஏற்றுப்பாருன்னு கூட தெரியலையேங்க அப்படின்னு புலப்புறாங்க. யோசிச்சுதாங்க தாலி பெருக்கி போட்டுட்டு வந்திருக்கேன். இங்க இருக்கிற சூழ்நிலை பயமுறுத்துதேங்க. இந்த விஷயத்த நான் சின்ன தம்பிகிட்ட சொல்கிறதா என்னன்னு கூட தெரியல, அவர் என்னை ஏற்றுக்கிட்டா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துளசின்னு சொல்கிறாங்க. இதானே சாமியை முடிவு பண்ணிடுச்சு. முதல்ல சின்ன தம்பி கிட்ட நீ தான் அம்முன்னு துணிஞ்சு சொல்லு. நம்ம துளசியும் பார்த்தீங்கன்னா கோயிலில் அந்த அக்கா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு போயிட்டு சின்ன தம்பிகிட்ட பேச போகிறாங்க. சின்ன தம்பி போயிட்டு வந்தேன், என்னங்க திருநீர் எடுத்துக்கோங்க. பட்டிருக்குல்ல. சின்ன தம்பி கையில் அடிபட்டு பார்த்துட்டு நான் வச்சுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் வைக்க போகிறாங்க. அதை பற்றி அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இருங்க நானே நில்லுங்க. என்னம்மா இது, நீங்கள் ஏமா வைக்கிறாங்க, அடுத்தவங்க பார்த்தா தப்பாக நினைப்பாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வச்சுக்கங்கிறாங்க. பூவை கீழே போட்டு பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதை பார்த்து சின்ன தம்பிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன பண்றீங்க? பூ விழுந்துருச்சு சின்ன தம்பி. தம்பி சரிம்மா நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புமா, நீங்கள் இங்கே வந்ததை பார்த்தாலே யாராச்சும் ஏதாச்சும் தப்பாக பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சின்னம்மா? கொஞ்சம் தள்ளுங்க. சின்னம்மா என்ன சின்னம்மா பண்றீங்க? என்னாச்சு சின்னவாங்க? அதாவது சின்ன தம்பியோட துணியை மடிக்க போகிறாங்க. அதை பார்த்துட்டு ஏன் சின்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்டுருங்க, பிரச்சனை ஆகிடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கு, அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைப்பாங்க, வேற என்ன? ஏன் சின்னம்மா இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏற்கனவே உங்கள் கழுத்தில் தாலி கட்டிட்டுன்னு சொல்லிட்டு நானே குற்ற உணர்ச்சியில் இருக்கேன், நீங்கள் திரும்பி திரும்பி இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் என் ரூம்க்கு அடிக்கடி வரதை யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக எடுத்துப்பாங்க சின்னம்மா. நீங்கள் பாட்டுக்கு திருநீரெல்லாம் வைக்கிறீங்க.
சட்டையை மடிச்சு வைக்கிறேன்னு சொல்றீங்க. சின்னம்மா நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு சின்னம்மாங்கிறேன். ஏன் சின்ன தம்பி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? முன்னாடி நான் இது மாதிரி ஒரு ரூமுக்கு வந்ததே இல்லையா அப்படிங்கிறாங்க. துரோகி தானே எனக்கு பேர் கிடைக்கும். அந்த பேரை நான் எடுக்கணுமா சின்னம்மா? ஏற்கனவே அவங்க நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி. ஏற்கனவே நான் அவங்க நம்பிக்கையை இருக்கிற மாதிரி இது மாதிரி உங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன். இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்டுற அளவுக்கு போனதை நினச்சா என்னாலே அதை ஏற்றுக்க முடியல. வேற ஏதாவது பண்ணிருக்கணுங்கிறீங்க, பண்ணி காப்பாத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க. அன்றைக்கி நீங்கள் எங்கள் காப்பாற்றணும், அம்மா காப்பாற்றணும்னு சொல்லி தானே தாலி கட்டினீங்க. இப்போ என்ன இப்படிலாம் சொல்லிட்டு ஏன் சின்ன தம்பி இப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நினைக்காதீங்கிறாங்க. இதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. அதை பத்தி யோசிச்சு தேவையில்ல சின்ன தம்பி. நீங்க எப்பவும் இந்த மாதிரி திரும்பி திரும்பி அதை நினச்சி நீங்கள் கஷ்டப்படாதீங்க. நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருங்க, எப்பவும் போல என்கிட்ட பேசுங்க. நான் பாட்டுக்கு இந்த தாலியை கழட்டி சாமி உண்டியல்ல போட்டுட்டு நின்றுப்பேன். நான் பாட்டுக்கும் சிவனு இருந்திருப்பேன் இந்த தாலி கழட்டி போட்டு. ஆனால் நீங்கள் தான் என் கனவுல வந்து இது மாதிரி சின்ன தம்பி தான் உனக்கு ஏற்ற அப்படின்னா அது இதுன்னு அட்வைஸ் பண்ணீங்க. நாச்சியார் அத்தைக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும் காரணம். அம்முக்கும் துரோகம் பண்ணிடக்கூடாதுங்கவே நான். சின்ன தம்பி மனசில் வந்து நாச்சியார் அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணக்கூடாது, அம்முக்கும் துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு தான் அவர் என்ன ஏற்றுக்க மறக்கிறாரு அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு துரோகம் நினைக்க கூடாதுன்னு நினச்சி என்னையே தள்ளி வைக்க பார்க்குறாரு. அவருக்கான அம்முவே நான் தான். ஆனால் கடைசியில் அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவர் என்னை விட்டு தள்ளி போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. வீட்டு கூட சொல்ல முடியலங்க இந்த தண்டனை. எனக்கு ஏங்க இப்படி ஒரு தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சின்ன தம்பிக்கு நீதானு சாமியை முடிவு பண்ணிட்டாருன்னு நான் சொன்னேன்ல, இதை மட்டும்தான் இப்போ யோசிக்கணும் துளசி. துளசி நீ இதையும் போட்டு நீ குழப்பிக்காத. சாமியே முடிவு பண்ணியாச்சு, நீ உன் மனசில் உள்ளதை சின்ன தம்பிட்டு சொல்லுங்கிறாங்க. இன்னைக்கு சின்ன தம்பி இப்படி சொல்லிட்டாரேன்னு யோசிச்சு இந்த நம்பிக்கையை கைவிட்டுறாத. நீ ஒருபோதும் உன்னோட நம்பிக்கையை கைவிட்டுறாத. சின்ன தம்பி அப்படி இப்படி தான் பேசுவார். நீ எப்படியாவது நீ தான் அம்முங்கிறத மட்டும் புரியவை அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற பதட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தானே மாற்ற முடியும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.